ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் அடையாள அட்டை மற்றும் நல திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொண்ட டாக்டர் திப்பம்பட்டி வே. ஆறுசாமி தூய்மை பணியாளர்களின் சம்பளம், பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நல வாரிய அட்டை குறித்து கேட்டறிந்தார். அனைவருக்கும் நலத்திட்டங்கள் கிடைக்க வழிவகை செய்வதாக உறுதியளித்தார். நகரமன்ற உறுப்பினர்கள், ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். செய்தியாளர் செந்தில்குமார். நீங்க மனு எழுதிட்டு தலைவர் மூலியமா நீங்க மனு கொடுங்க. மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவரை கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு எங்க வேணும்னு கேட்டுருக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? இன்னும் சொல்றேன், கண்டிப்பா போறேன், கவலைப்பட உட்கார். அப்புறம் மனுவாக்கு கொடுக்கணும். யாரா இருந்தாலும் வாயில் சொல்லக்கூடாது, மனுவாக்கு கொடுக்கணும். கையோட தர்றாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நீ வந்திருக்கிற இன்னைக்கு அம்மா இல்லம்மா, அம்மா என்னமா சொல்றாங்க, அடுத்து அடுத்து அதுக்கு அதுக்கு அடுத்து நீங்க என்னமா சொல்றீங்க, சொல்லுங்க, என்னமா சொன்னீங்க, என்னமா சொன்னீங்க? கை கொடுக்குறாங்களா? மாஸ்க் தர்றாங்களா? வார வாரம் சோப்பு உங்களுக்கு வருதா? கோபம் சாப்பிடுறதுனால நம்ம கையில் ஒரு வாங்கிப்பாங்க செய்யறாங்க. நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு இப்ப நீங்க வந்து காலையில் குப்பை எடுக்கிறீங்க, ட்ரைனேஜ்லாம் வாங்குறீங்க, எங்க நிரந்தரம் பண்ணி செய்யணும், வேற எதுவும் கிடையாது. நிரந்தரம் பண்ணி செய்யணும். அடுத்ததாக திரு உமாயின் சார் அவர்கள் உங்களுடைய முதலமைச்சர் ஐயாவுக்கு அந்த கவுண்டர் கொண்டு போவார். அதுபோல மாணவர்கள் முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கு சைட்டுக்கு கடல் பட்டுள்ளார். அதை நம்ம தொகுதிக்கிறதுனால நீங்க இதெல்லாம் ஊக்கெல்லாம் இருக்கும், உங்களை ஒத்தை கொடுத்தாலும் சில பேர் இருக்க தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரிய தலைவர் ஐயா அப்படியே அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. உங்களுடன் நலவாரிய தலைவர் ஐயா அவர்கள் இருக்கையில் அமரும். ஆமா, இது லைட்டிங் ராங் லைட் வந்து வெளிப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சில வார்த்தைகளை சொல்லி விடைபெற்று வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையிலே உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்திலே நீங்கள் நினைத்திருக்கலாம், இவன் ஒரு பெரிய மந்திரி போட்டிருக்கிறது, பெரிய காரெல்லாம் வந்திருக்கிறான், ஆகவே இவனிடத்திலே எப்படி நாம் குறைகளை சொல்வது என்ற ஏக்கம் எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். உங்களை பொறுத்த மட்டிலே, என்னை பொறுத்த மட்டிலே நான் உங்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தாத்தா ஒரு செருப்பு தைக்கிறவர், என்னுடைய தந்தை ஒரு தோட்டி வேலை செய்தவர். ஒரு செருப்பு தைக்கக்கூடிய பேரனையும் ஒரு தோட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு மகனையும் கீழே கண்டுபிடித்து இந்த வாரியத்துக்கு தலைவராக நியமனம் செய்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா கலைஞர் என்பதை நினைவு பார்க்கிறீர்கள். ஏன் இதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கலாம். எதிலும் மிகப்பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க இயக்கத்தில், அவர்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பு கொடுத்து அவர்களை கண்காணிக்க சொல்லியிருக்கிறார். ஆனால்
நம்முடைய தளபதியார் அவர்கள் இவனுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தால் இவன் எப்படி செயல்படுவான் என்று தெரிந்து இந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருப்பார் என்று நினைத்து எனக்கு இந்த வாரிய தலைவர் பொறுப்பை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். முதலில் அவருக்கு என் நன்றாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு வந்திருக்கிற தூய்மை பணியாளர்களே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள நன்றி சொல்வதற்கு வார்த்தைகளை தேடிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. நான் காலையில் சொன்னதை போல நான் துப்பி எச்சியை நானே தொட மாட்டேன். ஆனால் நான் செய்யாத அனைத்து அசிங்கத்தையும் உங்கள் கையால் சுட்டு எங்களை சுத்தப்படுத்தி உங்களை அழுக்காக்கி கொண்டிருக்கிற நீங்கள் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனித தெய்வங்களாக இருக்கிறீர்கள். ஏதோ முகப்பூச்சிக்க உங்களுக்கு எல்லாம் துணிபாட வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நான் தொடர எச்சையை நான் தொட மாட்டேன். ஆனால் அதையும் தொட்டு இந்த நாட்டு மக்களுக்காக இங்கே நகரமன்ற உறுப்பினர் சொன்னதை போல இந்த நகராட்சி சத்தமாக இருப்பதற்கு முழு முதல் காரணம் நீங்கள் தான் என்று சொன்னார்களே. அதை நான் வழிமுறைந்து உங்களுக்கு நன்றி சொல்வதற்காக என் கைகளை கொண்டு உங்கள் காலிலே ஒவ்வொருடைய காலிலையும் என் வாழ்க்கையும் வணக்கத்தையும் பதிவு செய்வதை கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் செய்வது சாதாரண பணி அல்ல. மிகப்பெரிய ஒரு இன்றைக்கு மேல் விசாரணை வருகிறது சொன்னால் இந்த ஊர் சுத்தமாக இருக்கிறது என்றால் இங்க நகராட்சி ஆணையாளருக்கோ நகரமன்ற தலைவருக்கோ நகரத்திற்கோ நீங்கள் காற்றோ மேலாளருக்கோ அந்த பெருமை என்ற அத்தனை பெருமையும் இந்த ஊரை சுத்தம் செய்யக்கூடிய இந்த தூய்மை பணியாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் கடந்த 15ஆம் தேதி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்களுக்கு உணவு திட்டத்தை வருகிற சனிக்கிழமை என்று தமிழ்நாடு முழுவதும் துவங்க இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த நகராட்சியிலையும் வருகின்ற 10ஆம் தேதி இன்றைக்கு அந்த உணவு வழங்கல் திட்டத்திலே பேசுகிற நேரத்திலே நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னால் தூய்மை என்பது பணி அல்ல சேவை என்று சொன்ன ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்முடைய பணிகளை பாராட்டி சேவை என்று சொன்ன ஒரு தலைவர். அந்த தலைவர் 3 வேளை உணவு வழங்கல் திட்டத்திலே உரையாற்றுகிற நேரத்திலே இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே உங்களுக்கும் வரக்கூடிய 20ஆம் தேதிக்குள் காலை உணவு வழங்கப்படும் என்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் காலையில் 6 மணிக்கு இருந்து வந்து வேலை முடித்து 12, 1 மணிக்கு போய் வீட்டிலே போய் சமைத்து சாப்பிடுவது என்பது மிகுந்த சிரமமான காரியம். ஆகவே உங்கள் குறைகளை தெரிந்து இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு சிறப்பான திட்டமான காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டிலே தான் கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார். ஆகவே உங்களை எல்லாம் நான் பணிவோடு கேட்டுக் கொள்வது, உங்களிடத்தில் கேட்டு சம்பளம் சரியாக வருகிறதா, கையுறை வழங்கப்படுகிறதா என்று ஏன் கேட்கணும் சொன்னால் நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். கையுறை மிக 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 அவசியம். அந்த கையுறையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் இடத்திலே சொன்னார்கள், நாய் செல்கிற நேரத்திலே கையுறை மாட்டினால் அதில் இருக்கிற ஈரம் எங்கள் கையிலே அரைப்பட்டு ஒரு நோய் தரக்கூடிய சூழலை உருவாகுது என்று சொன்னார்கள். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு பதிலாக நான் ஆணையாளரிடத்தில் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயாவிலே நீண்ட நாள் அந்த கையுறையை பயன்படுத்தும் பதிலாக யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த கையுறையை வாங்கி கொடுத்தால் ஒரு நாள் பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்து விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த கையிலே எந்த பாதிப்பும் வராது என்ற ஒரு வேண்டுகோளை நகராட்சி ஆணையாளரிடத்திலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய தூய்மை பணியாளர்களே, நம்முடைய வாரியம் சாதாரணமான வாரியம் இல்லை. கடந்த 2007ஆம் ஆண்டு இந்த தூய்மை பணி என்கிறவர்களுக்கு நமக்கு முதலில் இருக்கிற பெயர் என்ன தெரியுமா? வெற்றி வண்டி, குப்பை வண்டி, தோட்டி வருகிறான் என்று சொல்லுவார்கள். நம்மை பார்த்து மிக கேவலமாக சொல்லுவார்கள், குப்பை வண்டி வருது என்று சொல்வார்கள். ஆனால் நம்மையும் மனிதனாக மதித்து நமக்கு தூய்மை பணியாளர்கள் பட்டம் கொடுத்தவர் நம்முடைய தானே தலைவர் டாக்டர் கலைஞர் தான் இந்த பட்டம் கொடுத்தார். கடந்த அதிமுக 10 ஆண்டுகளாக இந்த வாரியத்தை யாரும் தொட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் பொறுப்பேற்று இந்த வாரியத்திற்கு வருடத்திற்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கிறார்கள். எல்லா வாரியத்திற்கும் 1 கோடி ஒதுக்குவார்கள். ஆனால் இந்த வாரியத்துக்கு 20 கோடி ரூபாய் ஒதுக்கிய ஒரே ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள். அந்த 20 கோடி ரூபாய் பணத்தையும் வேறு யாருக்கும் செலவு செய்யக்கூடாது, நம்முடைய தூய்மை பணியாளருக்கு மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை போட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய காரியத்திலே நம்முடைய முதலமைச்சர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய தூய்மை பணியாளர்களே,
நீங்கள் எல்லாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்வதற்கு காரணம், உங்களுக்கு 3 மாதம் ஒரு முறை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதே போல உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அன்னை தெரசா அம்மையார்கள் கல்கத்தாவில் இருந்தார்கள். அவர் குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள். அதற்காக அம்மையாருக்கு நோபல் பரிசு கொடுத்தார்கள். ஆனால் அங்கிருப்பது ஒரு அன்னை தெரசா தான். எனக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான அன்னை தெரசாக்களாக நீங்கள் தான் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்க வேண்டும். ஒரு நகரத்திலே ஆணையாளர்கள் இருந்தால் சமாளித்து விடலாம், நகரமன்ற தலைவர்கள் என்றாலும் சமாளித்து விடலாம், ஒரு வாரிய தலைவர்கள் என்றாலும் சமாளித்து விடலாம். ஆனால் தூய்மை பணியாளர்களாகிய நீங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த நகரம் அடுத்த நாள் நகரமாக இருக்காது. அத்தகைய மனித தீர்வுகளாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆகவே பாதுகாப்போடு இருந்து பணியாற்றி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இறுதியாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், எல்லா கூட்டங்களிலேயும் நீங்கள் இந்த தொழிலை செய்கிற நேரத்திலே உங்களை கையெழுத்து கூப்பிடுகிறேன். இந்த தொழில் உங்களோடு போகட்டும். உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். ஒரு குழந்தை படித்தால்தான் மிகப்பெரிய நிலைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளை படிக்க வையுங்கள். அங்கே ஒரு தோழர் கேட்டார், நம்முடைய சகோதரி கேட்டார்கள், எங்களுக்கு சம்பளம் பத்தவில்லை என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரிகளே, நான் உங்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் 10 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே குறைந்தபட்சம் உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 625 ரூபாய் சம்பளத்தை முழுமையாக உங்கள் கையில கொடுக்கின்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் வேண்டுகோளை கிடைக்கிறேன். இன்னொரு கருத்தை சொல்லுகிறேன். என்ன கருத்து சொன்னால், ஐயா, தனியாருக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள் இந்த பணிகளை, அவர்கள் இந்த பணியாளர்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தருவதில்லை. ஆகவே நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஒரு நயா பைசா என்றாலும் அங்கு எங்கள் கிராமத்தில் சொல்லுவார்கள், அரக்காசு என்றாலும் அறவை சம்பளம் என்பார்கள். அதை போலத்தான் ஒரு நயா பைசா இருந்தால் அது நகராட்சி நிர்வாகமே எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலமைச்சர் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நிரந்தர பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு தோழர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த முடிவு நான் எடுப்பதற்கு உங்கள் கோரிக்கையை வரக்கூடிய சனிக்கிழமை என்று நான் முதலமைச்சரோடு கலந்து கொள்கிற நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில நிச்சயமாக உங்கள் கோரிக்கையை வைத்து என்னுடைய கடிதத்தை கொடுத்து உங்கள் கோரிக்கையை பரிசீலனை செய்ய சொல்லி நான் முதலமைச்சரிடத்தில் வேண்டுகோள் வைக்க இருக்கிறேன். ஆகவே உங்களிடத்திலே நான் எல்லாம் கேட்டுக்கொள்வது, உங்களுடைய கோரிக்கை யாராக இருந்தாலும் அதை நிறைவேற்றுகின்ற முயற்சியிலே நாங்கள் நிச்சயமாக ஈடுபடுவோம். நீங்களும் பாதுகாப்பாக இருந்து நீங்கள் நல்ல முறையிலே வாழ்ந்து இந்த பணிகளை செய்து நகரத்தை சுத்தம் செய்வதை போல உங்களுடைய உடலையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய தூய்மை பணியாளர்களே, உங்களிடத்திலே நான் பணிவோடு கேட்டுக் கொள்கிறேன். யாரும் உங்களுடைய பாதுகாப்பிலே குறைவிட்டுக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் மீண்டும் மீண்டும் வைத்து குழந்தைகளை படிக்க வையுங்கள், நல்ல முறையில் இருங்கள். உங்களுக்கான எல்லா வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் நிச்சயம் செய்து தருவார் என்ற உறுதியும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் பேசியிருக்கிறேன். வந்த வேலை விட்டுவிட்டேனே என்ற அச்சம் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே இவ்வளவு உதவியும் செய்து கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய 26ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு முதலமைச்சராக ஐயா தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் எனக்கு ஆர்வம் தர வேண்டும் என்று நான் அரசியலாக பேசவில்லை. நமக்கான ஒரு திட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதியார் அவர்கள். ஆகவே அந்த தளபதி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம் என்ற உறுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தூய்மை பணியாளர்களை உறுதியோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற ஆணையாளர், நகரமன்ற தலைவர், நகராட்சி அதிகாரிகள், நகரமன்ற உறுப்பினர்கள், நகர செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.